Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. தூத்துக்குடியில் விசாரணை கைதி அருணாச்சலம் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் விஜயராஜ் விசாரணை நடத்த உள்ளார். தென்பாகம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அருணாச்சலம் உயிரிழந்த விவகாரத்தில் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குற்றவியல் நீதித்துறை நீதிபதி இந்த விசாரணையை மேற்கொண்டுள்ளார். தென்பாகம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அருணாச்சலம் உயிரிழந்த விவகாரத்தில் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காவல்துறையினர் தாக்கியதால் அருணாச்சலம் உயிரிழந்ததாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் விசாரணை கைதி அருணாச்சலம் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் விஜயராஜ் விசாரணை மேற்கொண்டுள்ளார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதித்துறை நடுவர் விஜயராஜ் இந்த விசாரணையை மேற்கொண்டுள்ளதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்பாகம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அருணாச்சலம் உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது மாஜிஸ்ட்ரேட் விசாரணையை தொடங்கியுள்ளார். காவல்துறையினர் தாக்கியதால் அருணாச்சலம் உயிரிழந்ததாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் திவ்யா. கடந்த 17ஆம் தேதி தூத்துக்குடி அருகே அரசு விதிமுறைக்கு புறம்பாக மது பாட்டிகளை விற்றதாக அருணாச்சலம் என்ற நபரை தூத்துக்குடி காவல்துறையினர் கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றிருந்தார்கள். அப்பொழுது போலீசார் தாக்கியதாக கூறப்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கை மற்றும் தலை மற்றும் கால்களில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அந்த வீடியோ வெளியானது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டுமில்லாமல் அந்த வீடியோவில் போலீசார் தன்னை தாக்கியதாக கூறப்பட்ட அந்த பதிவாகி இருந்தது. இந்த சூழல்ல தற்பொழுது தூத்துக்குடி காவல்துறை சார்பாக 2 வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று காவல்துறை விசாரணையின் போது அருணாச்சலம் முழுமையாக ஒத்துழைப்பு செய்வது போலவும், மற்றொரு வீடியோவில் அவர் சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் அவர் தானாகவே மயங்கி விழக்கூடிய அந்த வீடியோவும் தற்பொழுது தூத்துக்குடி காவல்துறையால் வெளியிடப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி காவல் நிலையத்தில் வைத்து அடித்துக் கொல்லப்பட்டதாக வாலிபர் அருணாச்சலம் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து தற்பொழுது அவரது குடும்பத்தினரிடம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குற்றவியல் நீதித்துறை நீதித்துறை நடுவர் விஜயராஜ் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார். தூத்துக்குடி அமுதா நகரை சேர்ந்த வாலிபர் அருணாச்சலம் என்பவர் ஏற்கனவே கடந்த 17ஆம் தேதி விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட நிலையில் மயங்கி விழுந்து காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் அவரை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி சேர்த்ததாகவே காவல்துறை தரப்பில் கூறப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அருணாச்சலத்தின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தங்களது மகனை அடித்தே போலீசார் கொலை செய்திருப்பதாக கூறி ஒரு புகார் மனுவை அளித்திருந்தார்கள். இந்த புகார் குறித்து விசாரிப்பதற்காக நீதித்துறை நடுவர் தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அருணாச்சலத்தின் உடலை பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய போது வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிணவரை அருகே வைத்து அவரது குடும்பத்தினரிடம் தூத்துக்குடி குற்றவியல் நீதித்துறை நீதிமன்ற நடுவர் விஜயராஜ் விசாரணை நடத்தி வருகிறார். மேலும் அருணாச்சலம் உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிணவரைக்கும் சென்று அவர் பார்வையிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி காவல்துறையால் காவல் நிலையத்தில் வைத்து அடித்து கொலை செய்யப்பட்டதாக வாலிபர் அருணாச்சலம் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து தற்பொழுது அவரது குடும்பத்தினரிடம் நீதித்துறை நடுவர் விசாரணை நடத்தி வரக்கூடிய சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் விசாரணையின் பொழுது அருணாச்சலத்தின் உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் பல விஷயங்களை நடுவரிடம் தெரிவித்திருக்கிறதாவே கூறப்படுகிறது. தலை மற்றும் கால் பகுதியில பலத்த காயங்கள் ஏற்பட்டு இருப்பதாகவும் மருத்துவமனை சிகிச்சையில் இருக்கும் பொழுது அருணாச்சலம் மரண வாக்குமூலம் கொடுத்ததாகவும் அந்த வீடியோக்களையும் நீதித்துறை நடுவரிடம் காமிச்சிருக்கிறாங்க. இது குறித்து அடுத்த கட்ட விசாரணை மற்றும் அடுத்த கட்ட முடிவு என்ன என்பது நீதித்துறை நடுவரின் விசாரணைக்கு பிறகு முழுமையாக தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.
தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.